முன்னொரு காலத்தில் தாரகாசுரனின் 3 மகன்கள் தாரகாக்ஷன், வித்யுன்மாலி, கமலாக்ஷன். அவர்கள் மூவரும் தங்கள் தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்க கடுமையான தவம் செய்தனர். அவர்களின் தவத்தால் பிரம்மா தோன்றினார். 3 நகரங்களில் வாழ்ந்தால் 3 உலகங்களையும் ஆளலாம் என்ற வரம் கிடைத்தது. அவ்வாறு உருவானது திரிபுரம். பொன்னால் ஆன நகரம் ஆகாயத்தில், வெள்ளியால் ஆன நகரம் விண்ணில், இரும்பால் ஆன நகரம் பூமியில். இந்த 3 நகரங்களும் ஒரே நேரத்தில் ஒரே கோட்டில் வரும்போது மட்டுமே அழிக்க முடியும். அந்த வரத்தின் அகந்தை 3 உலகங்களையும் நடுங்க வைத்தது. தேவர்கள், முனிவர்கள், மனிதர்கள் யாரும் பாதுகாப்பாக இல்லை. அனைவரும் சிவனை நாடினர். சிவன் அமைதியாக கண்களை திறந்தார். போருக்கான ரதம் உருவானது. பூமியே ரதமாக, சூரியன், சந்திரன் சக்கரங்களாக, வேதங்களே குதிரைகளாக, மேருமலை வில்லானது. வாசுகி நானாக மாறினான். அம்பு ஒன்று மட்டும். அந்த அம்பே பிரம்மா, விஷ்ணு, அக்னியின் சக்தி. 3 நகரங்களும் ஒரே கோட்டில் வந்த தருணம் சிவன் அம்பை இழுத்தார். ஒரே நொடி, ஒரே அம்பு. 3 நகரங்களும் தீயில் கருகின. திரிபுரம் சாம்பலானது. அன்று முதல் சிவன் திரிபுராந்தகன் என அழைக்கப்பட்டார்.